ஹலோ இந்த பபிள் குத்துருக்காங்க ஒன் மோர் இன்னைக்கு வீடியோல எஸ் இந்த FABER ஏர் தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த FABER ஏர் ஃப்ரையர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா இது வந்து எவ்வளோ அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா, இதில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அண்ட் இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், இது ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரொம்ப நல்லது. போயிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் நேற்றுக்கு நைட்டே வந்து அவசரமாக அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். திரும்பியும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த முதல்ல வந்து இது எனக்கு யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் வாங்கலை. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரொம்ப நல்லாது. இன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து என் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவன் வந்து ரொம்ப சீக்கிரமாக 8 மாதம் கழித்து என்னை வந்து பார்த்ததுனால எனக்கு என்னோடய கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை இப்போ எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே இந்த டப்பா இருக்குது. இதை ஓப்பன் பண்ண உடனே வாரண்டி கார்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், எப்படி திறக்கணும், எது என்னது எங்கே இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்புறம் படிக்கலாம். அப்புறமா வந்து ரெசிபி கொடுத்துருக்காங்க, ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருக்கு பாரு. Topika wedges, masala egg toast, peanut butter pancake, falafel, finger, peri peri chicken, paneer tikka. Excuse me. You good na பாத்துக்க. எப்படி செய்யணும் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த அன்பாக்ஸ் பண்ணி பாரு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து சமைக்க போகிறோம். தெரியுதா டப்பா தெரியுதா? இது வந்து இந்த ஏர் ஃப்ரையரோட பாட்டம். இந்த பபிள் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் மறக்கறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி பாட்டம். இது வந்து அந்த ஆசமர் வீடியோ. ஆசமர் அப்படி இருக்குது. ஆசமர் என்ன பண்றேன் நானா? ஆசமர் தானே. உன் பேச்சில் திமிர்த்தனம் தெரிகிறது. இதோ இருக்கு. கொஞ்சம் கிட்ட அனுப்பு. கருப்பு கலர்ல இது வந்து கொடுத்துருக்காங்க. FABER பிராண்ட். ஆக்சுவலாக இங்கேயும் வந்து அவங்க வந்து அந்த டேப்லாம் ஒட்டியிருந்தாங்க. நாங்கள் வந்து அதை பிச்சுட்டோம். திரும்ப ஒட்டணுமா? ஆமாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நான் சொல்லுவாங்க. தனித்தனியாக கொடுத்துருந்தா சொல்லுவாங்க. ஓகே. அடியில் வந்து
இங்கே காற்று போகிறதுக்கு எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து திறக்க போகணும். இது ரசம் ரசம் இப்படிதான் இருக்கு. இதுக்குள்ள வந்து தெரியுதா உள்ள தெரியுதா மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும்ல அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. இதான் இதோட டப்பி. ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் இவனை வந்து இது வச்சு தான் கீழே வைக்கணுமா? நான் வந்து கீழே வைக்கிறேன். கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இது ஆரம்பிக்கும் போதே வந்து எங்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. இது என்னன்னா இந்த ப்ளக் ஏர் ஃப்ரையரோட ப்ளக் வந்து நல்லா என் மண்டை சைஸ்க்கு இருக்குது. ஐ மீன் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் வந்து பெரிய சுவிட்சு இது போடுறது இருந்துச்சுன்னா அதுதானே சொல்லுவோம். உங்கள் வீட்டில் வந்து இந்த பெரிய சுவிட்சு போடுறது அந்த இது இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி தான் வந்து போடணும். ஸோ இது நம்ம இப்படி அட்டாச் பண்ணிடலாம். நான் தான் இதை ஐடியா கொடுத்தேன் ஆக்சுவலி. ரேமுக்குள்ள வரமாட்டேன் சொன்னல. இது போடுறியா? சுவிட்ச் போடுறியா? உன் கையால போடுப்பா. நீ தானே சமைக்க போற. ஒரு நிமிஷம் மேனுவல் வச்சுக்க. ஸோ இது வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் இதை வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸ்டீக்கு, மீட்டு, சிக்கன், லாப்ஸ்டர், ஃபிஷ்ஷு, பீட்சா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கேக்கு, கத்திரிக்காய், ஐ மீன் இது பேர் என்னது, காய், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. இது வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறது, இது டைமர் செட் பண்ணுறது, இது ஆன் ஆஃப் பட்டனு. இது என்னன்னு எனக்கு இது அமுக்கிட்டேன்டா. ஐயோ பின்னாடிலாம் லைட் எரியுது. இங்கெல்லாம் லைட் எரியுது. வெயிட் நான் ஏதோ பண்ணிட்டேன். இப்படிவே அப்பதான் தெரியும்ல. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அப்படியே இது கட் பண்ணுடா. அதுலயே இருக்கு பாரு, கட்டு அதுலயே இருக்கு பாரு. கரெக்டா எவ்வளவு வேணும்னு பார்த்துட்டு அதுலயே கட் பண்றேன். இப்படி பண்ணனா வந்துடும். நிறைய எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இதுக்குள்ளே போட்டுருவோம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். நாங்கள் இதை வந்து ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுக்கிட்டோம். இது மொத்தமாக இதில் போட்டுருவோம். கொஞ்சமாக எவ்வளோ இருக்குது இது? எத்தனை கிராம் இது? 500 கிராம். இதுலேருந்து பாதி போடணும். இதுலேருந்து பாதி போடணும்னா அதை செக் பண்ணி. ஹவு டு மேக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இன் ஏர் ஃப்ரையர். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்ததில்ல பட்டர் பேப்பர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வேணான்னு வந்து தெரிஞ்சிச்சு. அதனால நான் இதை வந்து அடுத்த ரெசிபிக்கு வந்து நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இந்த இதை வந்து உள்ளே வைக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக ஆயிலை வந்து இப்படி ட்ராப் பண்ணுறேன்.
வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிமேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இங்கேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். பின்னாடி லைட் எரியுது. இது எப்போ என்னடா பண்ணோம்? ஓ, இந்த மெனு அமுக்கினா தான் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கே போகுது. நமக்கு அது சுத்தணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள அதை வீடியோ தான் சொன்னீங்க. ஆனால் இதை வீடியோ எடுத்து காட்டுறேன். உள்ள வந்து இப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு லைட் வந்துட்டாலே ஜாலியாகிடும். 19 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாசனை கொஞ்சம் வருது, வெயிட் பண்ணுவேன். தள்ளி நில்றீ அதெல்லாம் ஆயிட்டு அதாவது சால்ட் 10 ஆயிடுச்சு. காட்டு காட்டு, கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுது. இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு, ஓப்பன் பண்ண போகிறோம். இது அப்படியே தொடலாமாடா? சுடும் சுடும். ஸோ நான் கடிச்சு கட்ட போகிறேன். போடு, நாங்கள் உப்பு போடுறோம். ஸோ எஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்துட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5995. அதுதான் ஆக்சுவலி அவன் வாங்கும்போது அந்த ப்ரைஸ் இருந்துச்சு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அமேசானில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தான் நாங்கள் வந்து லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனாக எங்களுக்கு இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இன்னும் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி எப்படி வருதுங்கிறத வந்து நான் அப்கமிங் டேஸில் ஷேர் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு. அண்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எப்படி சொல்கிறது, இன்னும் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் 6000க்கு ஒரு வர்த்தான ப்ராடக்டாக தான் நான் இதை ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்குலாம் வந்து சமைக்கவே தெரியாது, ஒழுங்காக சமைப்பேன் பட் ஒழுங்காக சமைக்க தெரியாது. ஸோ என்ன மாதிரி ஆளுக்கெலாம் வந்து தி பர்ஃபெக்ட் கிஃப்ட். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கல்யாணம் ஆகிட்டு அவங்கள ஒரு 8 மாதம் கழிச்சு போய் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போய் கொடுங்க. அண்ட் ஐ லவ் திஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக அதை வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேறொரு நல்ல வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அன்டில் திஸ் இஸ் நிவேதா கௌஷன். டாடா, பை பை.